Hello friends, welcome to Niki Designers and இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா aari material kit பத்தி தான். So aari material kit வந்து இப்போ சேல்க்கு வந்து அவேலபிளா இருக்கு. So இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே தான் வந்து உங்களுக்கு இந்த கிட்ல வந்து வரும் and இதோட price details and என்னென்ன மெட்டீரியல்ஸ் வரும் அப்படிங்கறது full and full டீடைல்டா இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இந்த மெட்டீரியல் கிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 plus மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு இதல வந்துரும். So ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டீரியல்ஸ்மே வந்து இதல நாங்க வந்து கவர் பண்ணியிருக்கோம். So aari workக்கு யூஸ் ஆகுற எல்லா மெட்டீரியல்ஸ்மே வந்து இதில் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒரு மெட்டீரியலாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் டோட்டலி 50 ப்ளஸ் மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கார்பன் பேப்பரில் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பிளாக் இருக்குது, எல்லோ இருக்குது, ஒயிட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ அது எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு 50 ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சக்ரி பார்த்தீங்கன்னா சக்ரியில் வந்து ஒரு 3 வெரைட்டி. ஸோ அது வந்து அதுலேயும் ஒரு வெரைட்டியும் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி எல்லாமே சேர்த்து 50 ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல் கிட் வேணும்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2000 அண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ். aari மெட்டீரியல் கிட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ஃப்ரேம் அண்ட் ஸ்டாண்டு தான். ஸோ ஃப்ரேம் வந்து நாங்கள் 18 inch ஃப்ரேம் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா 18 inch ஸ்டாண்டு அண்ட் இது வந்து அந்த ஸ்டாண்டு கூட வர லெக்ஸ். ஸோ 4 லெக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல் ஃபார் aari embroidery. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் மெட்டீரியல். சில்க் காட்டன் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு கலர் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ்க்கு மட்டும்தான். பாப்லினில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சில்க் காட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நான் வந்து சில்க் காட்டனே நான் வந்து டேரெக்டாக வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இதுலேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி நம்ம ஒர்க் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் தான். ஸோ அதனால் நான் வந்து சில்க் காட்டனே சூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேசிங் பேப்பர் வந்து வரும். இது வந்து ஒரு ட்ரேசிங் பேப்பர் நல்லா ஃபுல் லென்த்துக்கு இருக்கும். ஸோ இந்த ட்ரேசிங் பேப்பர் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்கு தான். நெக்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து மோஸ்ட்லி நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் ஃபேப்ரிக் க்ளூ வந்து கொஞ்சம் பெரிய சைஸே நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜரியில் வந்து உங்களுக்கு ஒன்று கோல்டன் வரும், அப்படி இல்லாட்டி சில்வர் வரும், சம்டைம்ஸ் ரெண்டுமே வரும். பட் இப்போ வந்து என்கிட்ட அவைலபிள் பார்த்தீங்கன்னா சில்வர் தான். ஸோ அதனால் நான் வந்து சில்வர் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இது வந்து A1 மம்தா குவாலிட்டி. அண்ட் நான் ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான். நான் எப்போவுமே வந்து லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் வந்து நான் ரேண்டமாக 2 கலர்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ஸோ நான் வந்து பிங்க் கலர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சில்க் த்ரெட்டும் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்கு தான். அதுக்கப்புறமா உங்கள் ப்ளவுஸஸ்க்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக தான் வாங்கிக்கணும். அண்ட் அந்த மெட்டீரியல்ஸும் நாங்களே சேல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து காட்டன் சூயிங் த்ரெட்டு. இது வந்து பீட் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ரேண்டமாக 2 கலர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கோல்டன் யூஸ் பண்ணலாம், ஒயிட் யூஸ் பண்ணலாம், ப்ளவுஸ் ஃபேப்ரிக் கலரும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போது ரேண்டமாக வந்து நான் கொடுக்குறேன் ஜஸ்ட் ஃபார் லேர்னிங் பர்பஸ். நெக்ஸ்ட்டு ஜரி பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டு ஜரி. ஸோ A1 மம்தாவில் வந்து நான் சில்வர் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொன்று வெரைட்டி காமிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜரி த்ரெட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஜரி த்ரெட் வந்து நான் வந்து 2 ஸ்பூல் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக யூஸ் ஆகிறது இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கட்டர் வந்து வந்துடும் இது கூட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீடில் பார்த்தீங்கன்னா பிராண்டட் நீடில். இது வந்து டியூலிப் நீடிலில் நம்பர் 24 ஒன்று, நம்பர் 14 ஒன்று. ஸோ 2 டியூலிப் நீடில் வந்து வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அயன் நீடில் வந்து வரும். இது வந்து நீங்கள் த்ரெட் அண்ட் பீடுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி த்ரெட் ஒர்க்குக்கு வந்து இந்த அயன் நீடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உட்டன் நீடிலும் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஜர்தோசி ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலி நீடிலில் பார்த்தீங்கன்னா aari நீடிலில் வந்து 4 நீடில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சிலில் ஒயிட் பென்சில் வந்து ஒரு பென்சில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து சிசர் வந்து வரும். சிசர் வந்து ஜஸ்ட் சின்ன சைஸ் சிசர் வந்து ஒரு சிசர் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நீடில் பாக்ஸு. இதில் எல்லா சைஸ் நீடில்ஸுமே வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த நீடில் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வரும்.
நெக்ஸ்ட் வந்து இது நாடா, இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ரோல் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து நம்ம ஃப்ரேமில் வந்து சுற்றுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஃபுல் ரோல் வந்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து கார்பன் பேப்பர். கார்பன் பேப்பரில் வந்து நான் 3 கலர் வந்து நான் கொடுக்குறேன். ஒயிட்டில் 2, எல்லோவில் 2 அண்ட் தென் பிளாக் கலரில் வந்து 2. ஸோ டோட்டலி வந்து உங்களுக்கு 6 கார்பன் பேப்பர் வந்து வரும். அண்ட் இந்த கார்பன் பேப்பர் எல்லாமே வந்து நமக்கு ப்ளவுஸ் ட்ரேசிங்க்கு யூஸ் ஆகும். பட் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒயிட்டு, அதுக்கப்புறம் எல்லோ தான். பிளாக் வந்து சம்டைம்ஸ் ஒயிட் போட்டாலும் உங்களுக்கு விசிபிளாக தெரியல, எல்லோவும் விசிபிளாக தெரியலன்னா அந்த டைமில் நம்ம வந்து பிளாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ளூ கலர் கார்பன் மட்டும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது ப்ளவுஸில், ஏன்னா அதோட ஸ்டெயின் வந்து நமக்கு அப்படியே தெரியும் ஃபேப்ரிக்கில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாட்டன் ரிப்பனில் வந்து ஒரு ரோல் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ 3D எம்ப்ராய்டரி எல்லாமே வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு சாட்டன் ரிப்பன் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நமக்கு முக்கியமாக யூஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா சுகர் பீடு. இது வந்து கோல்டன் கலர். ஸோ கோல்டனில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே வரும். ஸோ கோல்டன் சுகர் பீடில் வந்து ஒரு பேக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மோஸ்ட்லி சில்வர் யூஸ் பண்ணுவோம். சில்வரில் வந்து ஒரு பேக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வேரியேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக இது வந்து கிளாஸ் பீடு. ஸோ சுகர் பீட்லேயே வந்து கிளாஸ் ஃபினிஷில் வந்து வரும். ஸோ இது வந்து கொஞ்சமாக நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்லேயே இது வந்து லெமன் எல்லோ கலர். ஸோ இதுவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும். ஸோ வேரியேஷன் காமிக்கிறதுக்காக இந்த சுகர் பீடும் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ சுகர் பீடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வெரைட்டி வந்து உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் பீடு, கட்டானா பீட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சின்ன சைஸ், பொடி சைஸ் கட்டானா. இதில் வந்து கோல்டன் கலர் இது. ஸோ இதில் வந்து ஒரு பேக் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதே கட்டானா பீட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து டல் கோல்டு கலர். ஸோ இதுலேயே வந்து ஒரு பேக் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இது வந்து நல்ல ஒரு ரெயின்போ எஃபெக்டில் இருக்கும். அண்ட் இந்த பீட் கலர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைமில் என்ன ஸ்டாக் இருக்கோ அந்த ஸ்டாக் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். பட் ஆனால் வெரைட்டிஸ் எல்லாமே, இந்த வெரைட்டிஸ் எல்லாமே வந்துடும். கலர்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இப்போது கட்டானா பீட்லேயே வந்து இது பிளாக் கலரு, நல்ல மேட் ஃபினிஷில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு வேரியேஷன் காமிக்கிறதுக்காக இந்த கிட் வந்து இந்த கிட்டில் வந்து நாங்கள் இந்த மெட்டீரியலும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கட்டானா பீடு. இது கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். இது வந்து சில்வர் கலரு. ஸோ சில்வர்லேயும் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து லிலாக் கலரு. இதுவும் வந்து கட் பீடு தான். ஸோ இந்த பீடும் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கட்டானா பீடில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீடு. இது வந்து சல்லி பீடில் சின்ன சைஸு. இது வந்து டியூப் பீட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கோல்டன் கலர். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது லாங் சல்லி பீடு. ஸோ இதுலேயே வந்து நான் கொஞ்சம் பீடு வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு பீட் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸோ பஞ்ச் பீடில் இந்த பேக்கில் வந்து உங்களுக்கு எல்லா வெரைட்டியுமே வந்து வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பஞ்ச் பீட்ஸில் வந்து ரவுண்ட் பீடு வரும். அதுக்கப்புறம் வந்து ரைஸ் பீடு இருக்குது, வீட் பீடு இருக்குது. அண்ட் அதுலேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக நான் வந்து கோல்டனும் கொடுத்துருக்கேன் அண்ட் ஒயிட் பேர்ல் கலரும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 5 வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ரைஸ் பீடு, வீட் பீடு, ரவுண்ட் பீடு அண்ட் இந்த ரைஸ் பீடில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர், அதுக்கப்புறம் ரவுண்ட் பீட்ல வந்து ஒயிட் கலர். ஸோ டோட்டலி உங்களுக்கு பார்க்கும்போது அதுக்கப்புறம் கோல்டன் கலரில் வந்து சின்ன சைஸு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 to 6 வெரைட்டிஸ் கிட்ட இந்த பேக்கில் வந்து உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்வன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சீக்வன்லேயே வந்து நான் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட் காமனாக நமக்கு யூஸ் ஆகிறது வந்து இந்த கோல்டு கலர். ஸோ இந்த சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக 2-3 ப்ளவுசஸ்க்கு வந்து இந்த சீக்வன் வச்சு நீங்கள் போடலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு குவான்டிட்டி வந்து இருக்கும். அண்ட் இது வந்து நல்ல கிளிட்டர் ஆகும் இந்த சீக்வன்னு. ஸோ இந்த சீக்வன் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது வந்து பிளாக் கலரு, பட் ஆனால் கப் சீக்வன் இது. ஸோ இந்த சீக்வனும் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இது நல்ல ஒரு ரெயின்போ எஃபெக்டில் வந்து இருக்கும்.
நெக்ஸ்ட் இது வந்து தேவ்தாசி சம்கி. இது வந்து டபுள் கலரில் வந்து உங்களுக்கு வரும். ஒரு சைடு உங்களுக்கு பர்பிள் மாதிரி, இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு பிங்க் மாதிரி இருக்கும். அண்ட் ப்ளவுஸில் வைக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் வந்து கொடுக்கும். என்னென்ன ப்ளவுஸில் ஸோ டிஃப்ரெண்ட் கலர் ப்ளவுசஸில் யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ளவுஸ்லேயும் ஒரு மாதிரி எஃபெக்ட் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம பார்த்து போட்டுக்கலாம். ஸோ சீக்வெனில் வந்து இந்த 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த 3 வெரைட்டிஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சக்ரி வந்து பார்க்கலாம். ஸோ சக்ரியில் வந்து இதில் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சக்ரீஸ் வந்து நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்று வந்து இந்த மாதிரி ரிங் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து ஃப்ளவர் ஷேப்பு, இன்னொன்று வந்து இந்த பிளெயின் ரிங் மாதிரி, எல்லாமே கோல்டனில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சக்ரி மேலே ஸ்டிக் பண்ணுற ஜிர்கான் ஸ்டோனு. ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கலரும் கொடுத்துருக்கேன், ஒயிட்டும் இருக்கும், கோல்டும் இருக்கும், எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேக் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒயிட் பேர்ல் செயின் இருக்கும், ஒயிட் ஸ்டோன் செயின் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் லக்ஷ்மி காயின் வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த 3 வெரைட்டிஸுமே வந்து இந்த பேக்கில் வந்து உங்களுக்கு வந்துடும். இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மிரரில் வந்து எல்லா டைப்புமே இதில் இருக்குது. பிளாஸ்டிக் மிரரும் இருக்குது, ஒரிஜினல் மிரரும் இருக்குது, எல்லா ஷேப்பும் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸஸும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி இருக்கும். இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும். இதில் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் ரவுண்டு, திலகம், கட் ஸ்டோனு, குந்தன் ஸ்டோன், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இதில் மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ ஸ்டிக் பண்ணுற மாதிரியும் இருக்கும், ஸ்டிச் பண்ணுற ஸ்டோன்ஸும் வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டோன் தான், திலகம் ஷேப்பில் கட் ஸ்டோனு. ஸோ இதில் வந்து ரெட் கலர் ஸ்டோன் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஒரு கிட்லேயும் ஒரு மாதிரி கலர்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் ஆகுறது பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன் வந்து நமக்கு எல்லா டைப் ஆஃப் ப்ளவுசஸ்லையுமே வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் ஒயிட் ஸ்டோன்ஸும் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியே நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஸ்டோன் வெரைட்டிஸில் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி. ஸோ ஜர்தோசி பார்த்தீங்கன்னா இது வந்து சாதின்னு சொல்லுவாங்க, ஜர்தோசி ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கலர்ஸு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து க்ரீன் அண்ட் சில்வர் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன பேக் வந்தாலும் 2 கலர் ஜர்தோசி வந்து உங்களுக்கு ஒரு பேக்கில் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஜர்தோசி, இதில் வந்து ஒரு பேக் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நக்ஷின்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல கிளிட்டர் ஆகும். இதுவும் ஜர்தோசி மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுலேயே வந்து நான் 2 கலர் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், ரெட் கலர், அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ கலர். ஸோ இந்த மெட்டீரியல் கிட் இது எல்லாமே சேர்ந்து வந்து உங்களுக்கு 2000 ருபீஸ் வந்து வரும். ஸோ 2000 ருபீஸ்க்கு நல்லா வர்த்தாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு, ஸ்டோன்ஸு, சீக்வன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியே நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக ஒரு 2-3 ப்ளவுஸ் கிட்டேயே வந்து இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போடலாம். அண்ட் இந்த மெட்டீரியல் கிட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எல்லா வெரைட்டிஸுமே வந்து நான் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் கிட் வேணும் அப்படின்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் ஃபார் ஆரி மெட்டீரியல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜரி ஜர்தோசின்னு இருக்கும். ஸோ ஜரி ஜர்தோசி ஆன்லைன் ஸ்டோரில் நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம். டிஎம் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிட் வேணுமோ ஸோ அவ்வளோ கிட் வந்து நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். அண்ட் ஷிப்பிங் சார்ஜஸும் வந்து ஆட் ஆகும் இது கூட. ஏன்னா இதோட வெயிட் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜஸ் வந்து வரும். ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வேணும்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.